This video is for educational purposes only. Investments and mutual funds are subject to market risks. Please consult an expert before investing. இது கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. முதலீடுகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சந்தை அபாயத்திற்கு உட்பட்டவை. முதலீடு செய்யும் முன் நிபுணரை அணுகவும். ஹலோ காமன் மேன், இன்னைக்கு நம்ம 1 லட்ச ரூபா மந்த்லி இன்கம் எப்படி 3 பக்கெட் எஸ்டபிள்யூபி ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். இது என்னது வித்தியாசமாக இருக்குது 3 பக்கெட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ புதுசாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. நீங்கள் நார்மலாக இந்த ஃபயர்ன்றதை பற்றி நம்ம 2-3 வீடியோ போட்டிருக்கோம். அதாவது ஃபினான்சியலி இண்டிபெண்ட் அண்ட் ரிட்டையர் இயர்லி. இது ஒரு 30 வயசு, இப்போ இந்த காலத்திலலாம் 35 வயசுலேருந்து 45 வயசில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஃபயர் ஸ்டேடை அட்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஃபயர் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் பெருசாக ஒரு 5 கோடியோ 10 கோடியோ வேணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த பழைய ஃபார்முலாலாம் ஒரு சைடு இருக்கட்டும், இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் ஃபினான்சியலி இண்டிபெண்ட் அண்ட் ரிட்டையர் இயர்லி ஆகிறதுக்கு உங்களுக்கு 5 கோடியோ 6 கோடியோ 7 கோடியோ அவசியம் கிடையாது. அதை விட ரொம்ப ரொம்ப குறைச்சலான தொகை இருந்தாவே உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு பணத்தை உங்களால் ஈஸியாக உங்களுடைய பிரின்சிபலை இழக்காமல் பிரின்சிபல் ப்ரொடெக்ஷனோட உங்களால் ஏற்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது என்னப்பா இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் 1 lakh அப்படின்னாக்கா, இன்றைக்கி 1 லட்சம்ன்றது அடுத்த வருஷம் இன்ஃப்ளேஷன் 5%னாக்கா 1,05,000 வேணும். அதுக்கு அடுத்த வருஷம் 1,10,000 வேணும். அதுக்கு அடுத்த வருஷம் 1,21,000 தேவைப்படும். இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் 1 lakhன்றது இன்றைக்கி கான்ஸ்டன்ட்டு. அடுத்த வருஷம் இதோட இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வேணுன்ற அளவுக்கு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி நாம் இந்த ஜென்ரேட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த 3 பக்கெட் ஸ்ட்ராட்டஜியை நம்ம வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற பணத்தை எப்படி கால்குலேட் பண்ணணும் நார்மலாக, இதை நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். இந்த ஃபினான்சியல் பிளானிங் ப்ராசஸ்ன்றது உங்களுக்கு தேவையான செலவுகளை அடுத்த நீங்கள் நார்மலாக ஒரு 1 year 2 year 3 year ட்ராக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஸ்டெடியாக ஒரு மாதம் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நாம் இந்த 1 லட்சம்ன்றது ஒரு உதாரணத்துக்கு ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கோம். உங்களுடைய தேவை 50,000 இருந்தாக்கா இப்போ நான் சொல்கிறதில் நீங்கள் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த என்ன வேல்யூ கண்டுபிடிக்கிறோமோ அந்த வேல்யூவில் பாதி இருந்தால் உங்களுக்கு போதும். இதே உங்களுக்கு 1.5 லட்சம் வேணும்னாக்கா 1.5 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு 2 lakhs வேணும்னா 2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 1 லட்சம்ன்றது உங்களுக்கு புரிதலுக்காக நான் கொடுக்குற ஒரு பெஞ்ச் மார்க் ஃபிகர் அது. ஸோ இப்போ எப்படி நம்ம நம்மளுடைய டோட்டலாக நம்முடைய ஒரு தேவை மாதத்துக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி நம்ம ரிவர்ஸ் கால்குலேஸ் பண்ணுறத விட நமக்கு இவ்வளோ வேணும், அதுக்கு எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு ஃபார்வேர்டு கால்குலேஷன் போடுறது தான் இந்த 3 பக்கெட் மாடல். ஸோ இதில் நம்ம இன்கம் ஸ்டெபிலிட்டி ரேஷியோ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இது என்னப்பா இன்கம் ஸ்டெபிலிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதம் நமக்கு 1 லட்சம் தேவைப்படுறது அடுத்த வருஷமே இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணாக்கா அது அதிகமாக தேவைப்படும். இதை தான் நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடு ஃபிகர் நமக்கு வேணுன்றது தான் இன்கம் ஸ்டெபிலிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதை இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ ஒருத்தர் லீன் எஸ்ஐஆர் ஆகணுன்னாக்கா 17.5% 17.5 அவருடைய ஐஎஸ்ஆர் இருந்ததுனாக்கா அவர் ஈஸியாக ரிட்டையர் ஆக முடியும். இது கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்டேஜ்னு சொல்ல முடியாது, ஆனால் நாட் பேடு. இது ஒரு மாடரேட் ஐஎஸ்ஆர்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா 20x. இது ஒரு ஃபேட் ஐஎஸ்ஐஆர்னாக்கா 25 மடங்குக்கு மேலே. உதாரணத்துக்கு உங்களுக்கு 1 லட்ச ரூபா வேணும் ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொன்னால் அதை 12 டிவைட் பண்ணாக்கா 12 மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 12 லட்ச ரூபா கிடைக்கும். இன்ட்டு 17.5 அப்படின்றது ஐஎஸ்ஆர். ஐஎஸ்ஆர் எப்படி கால்குலேட் பண்ணோன்னா, லாஸ்ட்டு ஒரு 10-15 இயர்ஸ் டேட்டாவை எடுத்து எவ்வளோ இருந்தாக்கா ஒரு மனுஷங்களால் பார்த்திங்கன்னா சர்வைவ் ஆக முடியும், அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுலேருந்து எத்தனை பர்சன்டேஜ் வெளியில் வித்ட்ரா பண்ணாக்கா அவர் இந்த 17.5 கம்ஃபர்டபுளாக 1 லட்சம் எடுக்க முடியும்னு ஃபார்வேர்டு கால்குலேஷன் பண்ணுறது தான் இந்த ஐஎஸ்ஆர், அதாவது இன்கம் ஸ்டெபிலிட்டி ரேஷியோ.
ஸோ இப்போ குதிரையை வந்து பின்னாடி கட்டிட்டு நம்ம முன்னாடி வந்து வண்டி ஓட்ட முடியாது. இந்த பேக்வேர்டு கால்குலேஷன்ன்றது ஃபயரில் வந்து நார்மலாக பேக்வேர்டு கால்குலேஷன் தான் பண்ணுவாங்க. இது அந்த ஸ்ட்ராட்டஜியும் கரெக்டாக தான், அது ஒரு லிமிட் வரைக்கும். இது வந்து இன்னும் என்னால் வந்து 5 கோடி சேர்க்க முடியாது, 10 கோடி சேர்க்க முடியாது, இருக்கிறத வச்சுட்டு நான் வந்து எப்படி ரிட்டையர் ஆகிறது, என்னால் வந்து இவ்வளோ தான் சேர்க்க முடியும்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இது வந்து சயின்டிஃபிக்காக கால்குலேட் பண்ணுற மெத்தட் தான் இன்கம் ஸ்டெபிலிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்கிறது. இது வந்து நாட் ஜஸ்ட் லைக் தட் வாயில் வந்ததை நம்ம சொல்லலை. 10 வருஷம் 15 வருஷம் டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணி இப்படி இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்றது தான் கேல்குலேட் பண்ணி போட்டிருக்கோம். 17.5ன்றது 2.1 crore வேணும். மாடரேட் எஸ்ஐஆருக்கு வந்து 2.4 crore வேணும். 20xக்கு 25xக்கு வந்து 3 crore இருந்தால் போதும். உங்களுக்கு 5 கோடியோ 10 கோடியோ வந்து தேவையில்லை. ஸோ நீங்கள் உதாரணத்துக்கு 2.1 crore நீங்கள் வந்து எடுக்கிறதா வந்து வச்சுப்போம். அதாவது ரொம்ப லீன் பேட்ச்லேயே நீங்கள் எடுக்கிறதா வச்சுப்போம். இதை வந்து நீங்கள் அடையிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. இதில் ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒன்று நான் டைம் வேல்யூ மணின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் உங்களோட வேலைக்கு சேர்ந்து ஆரம்ப காலத்து பீரியட்லேயே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா, வெறும் 5000 ரூபாவில் எப்படி வந்து இந்த 2.3 crores வந்து ஈஸியாக அடைய முடியும். நான் வந்து இப்போ 3 கிராஃப் வந்து போட்டிருக்கேன். ஒன்று ராமு, இன்னொன்று ராஜு, இன்னொருத்தர் வந்து ரஹீம். அதாவது ராமன்றவர் 5000 ரூபாவை அவருடைய 25வது வயசுலேருந்து போட ஆரம்பிக்கிறாரு. ஸோ 25 வருஷத்தில், அதாவது 50வது வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவருடையது 3.24 crores வந்து அவருக்கு சேர்ந்துடும். இதே ராஜான்றவர் 30 வயசில் வந்து ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கனாக்கா அவரோட 30 வருஷம் கழிச்சு, அதாவது அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 25வது வயசுலேருந்து 30வது வயசுலேருந்து 25 வருஷத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா 1.75 crore வந்து கார்பஸ் சேர்த்துருப்பார். ரஹீம்ன்றவர் 35 வயசில் வந்து ஆரம்பிக்கிறாரு. அடுத்த 25, அதாவது அவர் இந்த 5000 ரூபா வந்து ரெகுலராக போட்டுட்டு இருந்தாருனாக்கா அவரோட 60வது வயசில், அதாவது 25 வருஷத்தில் அவர் பார்த்திங்கனாக்கா 95 லட்சம் தான் வந்து சேர்த்துருப்பார். ஸோ நீங்கள் 25 வயசுலையோ இல்லை 30 வயசுலையோ இடைப்பட்ட பீரியடில் ஆரம்பிச்சிங்கனாக்கா இந்த 2 crores வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு சாத்தியப்படும். முடிஞ்ச அளவுக்கு எர்லியராக ஆரம்பிச்சிங்கனாக்கா நீங்கள் உங்களோட அந்த ஐஎஸ்ஆர் நம்பரை வந்து ஈஸியாக வந்து அடைஞ்சிட முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து உங்களோட ஐஎஸ்ஆர் நம்பரு ஒரு லீனாக இருந்ததுனாக்கா, லீன் ஐஎஸ்ஆராக இருந்தாக்கா நீங்கள் இந்த மார்க்கெட்டோட வாலட்டைலிட்டியில் நீங்கள் கீழே விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதே மாடரேட் ஐஎஸ்ஆராக இருந்தாக்கா ஓரளவு ஸ்டெடியாக நிற்பீங்க. ஃபேட் ஐஎஸ்ஆராக இருந்தால் நீங்கள் எதை பற்றியும் வந்து கவலைப்பட தேவையில்லை. இதில் 3 பக்கெட் ஸ்ட்ராட்டஜின்னு நான் சொன்னதில் 3 பக்கெட்டு. ஃபஸ்ட்டு பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெபிலிட்டி பக்கெட்டு. அதில் வந்து நீங்கள் ஒரு 0 to 3 இயர்ஸுக்கு வேணுன்றது, அதில் எப்பயுமே நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்காத ஐட்டமான லிக்விட் ஃபண்ட்லேயோ இல்லை வந்து நீங்கள் ஒரு டெப்ட் ஃபண்ட்லேயோ வந்து இப்போ இல்லை ஒரு சேவிங் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ வந்து போட்டு வச்சிட்டிங்கனாக்கா அதில் 7லிருந்து 8% வரைக்கும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ ஒரு 3 வருஷத்துக்கு தேவையானதை பக்கெட் 1ல் வந்து நீங்கள் எந்தெந்த ஃபண்டில் போடணுன்றதை பின்னாடி வந்து பார்ப்போம். பக்கெட்ஸ் 2ன்றது பார்த்தீங்கன்னாக்கா இன்கம் பக்கெட்டு. பக்கெட் 1 ஃபீடு பண்ணுறது பக்கெட் 2ஓட வந்து வேலை. இதில் வந்து 3 to 5 இயர்ஸ் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஃபண்டுகள் எல்லாம் வந்து பக்கெட் 2ல் வந்து போட்டுக்கணும். பக்கெட் 3ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட வேலை growth. சரிங்களா? அதனால் growthன்ற பக்கெட் வந்து பக்கெட் 2வை வந்து ஃபீடு பண்ணும். இது வந்து 5 to 7 இயர்ஸ் ஆர் எபோவ் அந்த மாதிரி இருக்கிற ஃபண்டுகள் எல்லாம் பக்கெட் 3ல் வந்து நம்ம போட்டுக்கணும். இதுக்கு அடுத்தது நமக்கு 1 லட்சம் வந்து ஒரு மாதத்துக்கு வேணும். இதுதான் நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் பிளானு. வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா வந்து தேவைப்படும். உங்களுக்கு சேஃப் எஸ்டபிள்யூபி பார்த்தீங்கன்னாக்கா 5% வந்து நீங்கள் உங்களுடைய பக்கெட் 1லேருந்து எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சேஃபு. ஸோ இது 5% நீங்கள் பேக் ஒர்க் வந்து பண்ணணும். நீங்கள் மாடரேட் ஐஎஸ்ஆரை வந்து நாம் எடுத்துக்கிறோம். 2.4 crore வந்து ஒரு கால்குலேஷனுக்காக வந்து எடுத்துக்கிறோம். எஸ்டபிள்யூபின்றது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானு. நீங்கள் ஸ்டேபிள் மந்த்லி இன்கம்மை வந்து பிளான் பண்ணுறீங்க. அதனால் பக்கெட் 1ல் எக்காரணத்தை கொண்டு ஈக்விட்டி ஐட்டம் எதுவுமே இருக்கக்கூடாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க டெப்ட்டு ஆர் லிக்விட் ஃபண்ட் இருக்கிறத பார்த்துக்கிறது தான் வந்து பெட்ரு. இது வந்து எஃப்டியோட ரிட்டர்ன் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கணும். இது 20லிருந்து 30 வருஷம் வரைக்கும் ஈஸியாக உங்களை சர்வைவ் ஆக வைக்கும். ஸோ
நீங்கள் எந்த ஐஎஸ்ஆரில் ரிட்டையர் ஆகிறீங்க அப்படின்றது உங்களுடைய கம்ஃபர்ட்னஸை பொறுத்தது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்தெந்த பக்கெட்டில் எவ்வளோவில் வந்து அலாட் பண்ணும், என்ன அலாட் பண்ணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம். பக்கெட் 1ல் சேஃப்டி பக்கெட்டு, அதுதான் வந்து உங்களுக்கு அடுத்த 0 to 3 இயர்ஸு நீங்கள் முதல் நாள் ஆரம்பித்து 3 வருஷம் வந்து அதிலிருந்து தான் எடுக்க போகிறீங்க. அதில் நெகட்டிவ் ரிட்டர்ன் எதுவுமே வந்து வரவே கூடாது. அதுக்காக லிக்விட் ஃபண்டு, அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டு இதை மட்டும் வந்து அதில் போடுங்க. ஒரு 25%, 2.4 crore 25% பார்த்தீங்கன்னாக்கா 60 லட்ச ரூபா. ஸோ உங்களுக்கு தேவை வந்து 1 லட்ச ரூபா. அப்படியே நீங்கள் 1 லட்ச ரூபா 3 வருஷம் எந்த இன்கமும் இல்லாமல் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அது வந்து 60 மாதம் வரைக்கும், கிட்டத்தட்ட 5 வருஷம் வரைக்கும் வரும். ஆனால் நீங்கள் வந்து 3 வருஷத்துக்கு தேவையானது தான் எடுக்க போகிறீங்க. அதனால் அதிலிருந்து உங்களுக்கு எந்த காலத்துலேயும் வந்து குறைய போகிறதே இல்லை. அந்த ஃபஸ்ட்டு பக்கெட்டில் 7 to 8% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் நீங்கள் எடுக்க போகிறது வந்து 5% தான். ஃபர்தராக அது 3% வந்து வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் மொதல் பக்கெட்டு எந்த காலத்துலேயுமே குறையாது. அப்படி இருந்தாலும் 2வது பக்கெட்டு ஸ்டெபிலிட்டி பக்கெட்டு, அதுதான் உங்களுக்கு வந்து இன்கம் கொடுக்கக்கூடிய பக்கெட்டு. அதில் நீங்கள் எந்த மாதிரி ஃபண்டு போடணுன்னாக்கா, ஸ்டெபிலிட்டி பக்கெட்டில் 35%, அதாவது 84 லட்ச ரூபா வந்து நீங்கள் ஸ்டெபிலிட்டி பக்கெட்டில் வந்து போட்டுருங்க. அந்த 84%ம் எந்தெந்த மாதிரி ஃபண்டாக இருக்கணும்னா, இந்த பேங்கிங்கு, அப்புறம் இந்த பப்ளிக் செக்டார் யூனியன் ஃபண்டு, கார்ப்பரேட் பாண்ட்ஸு, ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டு, பேஃப்னு சொல்லக்கூடிய பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு, ஹைப்ரிட் ஃபண்டு. ஸோ பக்கெட் 2ன்றது ஹைப்ரிட் மெத்தடில் ஒர்க் ஆகணும். பக்கெட் 2 ஹைப்ரிட் மெத்தட். ஸோ அந்த ஹைப்ரிட் ஃபண்டு எல்லாத்தையுமே வந்து பக்கெட் 2ல் போட்டுங்க. இது வந்து 9 to 10% ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதிலிருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன ப்ராஃபிட் வருதோ அதை வந்து பக்கெட் 1க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க. பக்கெட் 2ல் வர்ற ப்ராஃபிட்டான 9 to 10% பக்கெட் 1க்கு நீங்கள் வருஷம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா அதுலேயும் வந்து 5% தான் எடுக்கிறீங்க, மேற்கொண்டு 3% இருக்கும். இதில் வர்ற அடிஷ்னல் ப்ராஃபிட்டையும் நீங்கள் அதில் வந்து மாற்றி விட்டிங்கனாக்கா உங்களுக்கு அதில் எப்பயுமே வந்து பணம் குறையாமல் பக்கெட் 1லேயே இருக்கும். மார்க்கெட் ஏறினாலும் இறங்கினாலும் எதை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை. ஏன்னா அடுத்த 3 to 5 வருஷத்துக்கு தேவையான ஃபண்டை நீங்கள் பக்கெட் 1ல் எப்பயுமே வந்து வச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ பக்கெட்டு 2 வந்து ஃபீடர் ஃபார் பக்கெட் 1, இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஸ்டெபிலிட்டி இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு 3 to 5 வருஷத்துக்கு கன்சிடர் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டை தான் வந்து இதில் நான் வந்து போடணும். கார்ப்பரேட் பாண்ட்ஸையும் நம்ம போட்டுக்கலாம், ஏன்னா அதுலேயும் வந்து 10-11% வந்து ஈஸியாக வந்து வரும். ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டெல்லாம் வந்து பக்கெட் 2ல் சேர்த்துக்கலாம். பக்கெட் 3யோட வேலை வந்து பார்த்திங்கன்னா க்ரோத்து. அதாவது பக்கெட் 1 அது ஒரு இவ்வளோதான் ஸ்டேபிள் இன்கம்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பக்கெட் 2 வந்து மேக்ஸிமம் டெப்ட்டு, அப்புறம் ஈக்விட்டி, இது ரெண்டையும் கலந்த ஹைப்ரிட்டு, பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு, இதெல்லாம் வந்து பக்கெட் 2ல் வந்து வச்சுட்டு இருக்க போகிறோம். ஸோ அதுலேயும் வந்து பெருசாக வளராது, ஆனால் 9 to 10% வந்து கன்ஃபார்ம்டு. இந்த க்ரோத் பக்கெட்டு 3rd பக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40% ஆஃப் யுவர் அமௌண்ட்டை வந்து வச்சுக்கணும். அது வந்து 96 லட்ச ரூபா. இதுலேயும் சேஃபாக வந்து ஒரு 5-6 பிரித்து வந்து போடுங்க. 5 வந்து ஐடியல், ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு, ஒரு சென்செக்ஸ் ஃபண்டு, அப்புறம் ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, ஒரு மிட் கேப் ஃபண்டு, ஒரு லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு, அப்புறம் ஒரு நல்ல வேல்யூ ஃபண்ட் ஒன்று, குவாண்ட் ஃபண்ட் ஒன்று. இந்த மாதிரி வந்து நீங்கள் பிரித்து 5 ஃபண்டில் இந்த 40%ஆன 96 லட்சத்தை வந்து நீங்கள் வச்சுட்டிங்கனாக்கா இது 5 வருஷத்தில் 7 வருஷம் 7 வருஷம் ப்ளஸ்ஸு, இந்த மாதிரி வந்து எந்த விதமான மார்க்கெட் ஏற்றத்தாழ் வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவில் மட்டும் பக்கெட் 3ல் வைங்க. இதிலிருந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இதில் வர்ற ப்ராஃபிட்டை அப்படியே பக்கெட் 2க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா இதில் வந்து இந்த 96 லட்சம்ன்றது உங்களுக்கு வளர்ந்துக்கிட்டே வந்து இருக்கும். இது 11 to 18% வரைக்கும் வளர்கிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் 3 வருஷம் வந்து ஈஸியாக வந்து டைம் கொடுக்குறீங்க. இதில் எப்போ உங்களால் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ப்ராஃபிட் புக் பண்ணி அதை வந்து பக்கெட் 2க்கு மாற்றி விட்ருங்க. பக்கெட் 2ல் அது 9 to 11% வளர்ந்துட்டு இருக்கும். அதில் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ப்ராஃபிட்டை பக்கெட் 1ல் வந்து மாற்றி விட்ருங்க. ஸோ 3, 1 அது வந்து 0 to 3 இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்டபிள்யூபி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் வந்து இந்த மந்த்லி இன்கம் பக்கெட் வந்து பக்கெட் 1லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டே இருப்பீங்க. அதில் வந்து குறையாது, ஏன்னா நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் ஃபண்டு இல்லை டெப்ட் ஃபண்டில் தான் வந்து போட்டிருக்கோம். பக்கெட் 2 அப்போ வந்து ஸ்டெடியாக வந்து க்ரோ ஆகிட்டுருக்கும்.
பக்கெட் 3 வந்து லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு வந்து 11 to 18%. நான் இதில் வந்து கன்சர்வேட்டிவாக 8 to 12னு காட்டியிருக்கேன். அந்த சிஏஜிஆரில் அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு இருக்கும். எவ்ரி 3 இயர்ஸ் வந்து பக்கெட் 3 வந்து பக்கெட் 1 வந்து ரீஃபில் பண்ணும். ஸோ பக்கெட் 2 வந்து பக்கெட் 1 எவ்ரி 1 இயர்க்கு ஒன்ஸு ரீஃபில் பண்ணும். இதை தான் ஸ்குரில்லிங் டெக்னிக்னு சொல்லுவாங்க. நாம் நினச்சிட்டு இருப்போம் ஸ்குரில் வந்து அதாவது அணில் தினமும் வந்து எடுத்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேகரிச்சுட்டே இருக்கும். அது சேகரிக்கிறத பூராத்தையுமே சாப்பிட்றாது. மழை காலத்தில் அதால் வெளியில் போய் இந்த உணவு தேட முடியாது. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது அந்த மழை காலத்தில் அந்த உணவை சாப்பிட்டு அது உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும். ஸோ அணில்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிற பாடம் இதுதான் ஸ்குரில்லிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த லாங் டேர்ம் பக்கெட்டில் வந்து சிறுக சிறுக வந்து சேமித்து வச்சு அதை வந்து பக்கெட் 2 ஹைப்ரிட் பக்கெட்டு கொடுக்குறீங்க. அதில் வந்து ரொம்ப அதிக வாலட்டிலிட்டி இல்லாமல் அதிக ரிஸ்க் இல்லாத எடுத்து நோ ரிஸ்க்கான பக்கெட் 1 வந்து நீங்கள் போடுறீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த 1 லட்சம்ன்றதை நீங்கள் மாதம் மாதம் எடுத்துக்கிட்டே வந்திருக்கலாம். ஸோ இந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுடைய ஐஎஸ்ஆர் 17.5 இருக்கலாம், 20 இருக்கலாம், 25 இருக்கலாம். ஸோ நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடையணுன்னாக்கா ஒரு சேஃப் மணி, ஒரு பேசிவ் இன்கம், ஒரு எலிமினேட் டெப்ட்டு, மேனேஜ் மணி, பிளானு, ரெடியூஸ் எக்ஸ்பென்ஸு, இன்வெஸ்ட்டு, இன்க்ரீஸ் இன் இன்ஃப்ளோ, சிம்பிளிஃபை லைஃப், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த 3 பக்கெட்லேயே வந்து கொடுத்துட்டோம். அதனால் நீங்கள் பெருசாக யோசிக்காமல் இந்த 3 பக்கெட் மெத்தட் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணுன்னாக்கா எங்களை கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு இந்த டெக்னிக் வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். காமன் மேன் கேபிட்டல் உங்களுக்காக எப்பயுமே அதோடைய கதவுகள் வந்து திறந்திருக்கும். நீங்கள் வாங்க, உங்களுக்கு உண்டான 1 லட்சமோ 2 லட்சமோ இல்லை 50,000மோ இல்லை 3 லட்சமோ எவ்வளோ வேணுனாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு செட் பண்ணி தர்றோம் பிளானை. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கலாம். இந்த 3 பக்கெட் ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பராக நீங்கள் அடாப்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டை வந்து ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல வர்றது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பீஸ்ஃபுல்லாக யாரையும் நம்பாமல் ஓட்ட முடியும். ஸோ இது சம்மந்தமான ஏதாவது உங்களுக்கு டவுட்டுகள் இருந்தாலோ இல்லை இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கற்றுக்கணுன்னாவோ எங்ககிட்ட நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னாவோ எங்ககிட்ட பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணுன்னாவோ இந்த நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.